ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம கடைசியாக பார்க்க போகிற ஆப்ரேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா பொறுத்த வரைக்கும் மிஸ்க் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம், மிஸ்லேனியஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா டர்னரி ஆப்ரேட்டர்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் மார்க் தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் மார்க்னால் என்ன அர்த்தம், ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு இஃப்எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை சிம்பிளிஃபை பண்ணுறது தாங்க நம்ம டர்னரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது. ஸோ அது எப்படிங்கிறத நான் இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு எக்ஸாம்பிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜாவா கோடில் வந்து ஒரு புது கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டர்னரி ஆப்ரேட்டர் ஜாவா. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாங்கிறதுனால ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ எதுக்காக அப்படின்னா அப்போ தான் நம்மளால் அந்த மெத்தட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போது எங்கிட்ட ரெண்டு இன்புட் இருக்குது பார்த்தீங்கன்னா, int x is equal to 20. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா int y is equal to 10. ஸோ இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ இருக்குது. ஸோ நார்மலாக இந்த இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸ் பெருசா ஒய் பெருசான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இஃபெல்ஸ் கண்டிஷன் தாங்க எழுதணும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளாக நான் இதுவரை நம்ம வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் நம்ம படிக்கல, அதாவது இஃபெல்ஸு அந்த இதில் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது. பட் இப்போதைக்கு நான் சாம்பிளுக்கு ஒன்று காமிக்கிறேன், பட் டீட்டெயிலாக பின்னாடி பேசுவோம். ஸோ இப்போ இஃப் கண்டிஷன் எழுதுகிறேன், இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். ஸோ இந்த கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக என்ன சொல்லுவேன், எக்ஸ் இஸ் பிக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ். ஸோ அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவேன், எல்ஸ் இஸ் அவுட். ஸோ அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் என்ன அர்த்தம், அப்போ ஒய் தான் பிக்கர்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஸோ ஒய் இஸ் பிக்கர். ஸோ இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணுறேன். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆன்சர் தான். ஸோ இன்ட்டு எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20, ஒய் இஸ் ஈக்குவல் 10. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஆகும் எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். ஸோ 20 கிரேட்டர் தென் 10, அப்போ ட்ரூ தான். 20 வந்து 10 விட பெருசு தான், அப்போ ட்ரூ. நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல, நமக்கு அவுட்புட் என்ன வந்து எக்ஸ் இஸ் பிக்கர். இன்கேஸ் இது வந்து 100 இருக்குது அப்படின்னா கண்ட்ரோல் எஸ் அண்ட் திரும்ப ரன் பண்ணுங்கள். இப்போ ஒய் இஸ் பிக்கர்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ திரும்ப பேக் டு ஓல்ட் டேட்டா. ஓகே, ஃபைன். ஸோ இந்த லாஜிக்கை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா டர்னரி ஆப்ரேட்டர். ஸோ ஒரு சின்ன கண்டிஷனை இந்த சின்ன கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக வந்து நம்ம இவ்வளோ பெரிய கோட் எழுதுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் எனக்கு என்ன அவுட்புட்னு போடலாம். ஸோ அவுட்புட் இஸ் ஈக்குவல்ட். ஸோ இப்போ நான் கண்டிஷன் அந்த எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் கண்டிஷன் நான் இங்கேயே போடுறேன், எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். ஸோ இந்த கண்டிஷன் எங்கே நான் போட்டேன். இந்த கொஷின் மார்க் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும், ஃபால்ஸாக இருந்தால் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன் அதுக்கப்புறம் இந்த சிம்பிள் தான், இந்த கொஷின் மார்க் சிம்பிள் தான் வந்து பார்த்திங்கன்னா செக்ரிகேட் பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா என்ன பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு கொடுக்கணும், ஃபால்ஸ்னால் என்ன ஆச்சுங்கிறத ரெண்டாக கொடுக்கணும். அதை செக்ரிகேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு கோலன். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும், நான் என்ன சொல்லுவேன், எக்ஸ் இஸ் பிக்கர். இன்கேஸ் எல்ஸாக இருந்துச்சுன்னா, ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும், வேறு ரிட்டர்ன் பண்ணணும், அதாவது ஒய் இஸ் பிக்கர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி பண்ண இதே வேலை தான், சிங்கிள் லைனில் நான் பண்ணிட்டேன். இப்போ நான் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள், ஜஸ்ட் அவுட்புட். ஸோ இப்போ நான் இந்த கோடை ரன் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் இஸ் பிக்கர்னு வந்துருச்சா. ஸோ அதே மாதிரி இப்போ ஒய்யோட வேலையை நான் பெருசாக கொஞ்சம் மாடிஃபை பண்ணிவிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ ஒய் இஸ் பிக்கர்னு நமக்கு வரும். ஸோ ஒய் இஸ் பிக்கர்னு வந்திருக்கா. ஸோ இந்த இஃப்எல்ஸ் கண்டிஷனை சிம்பிளிஃபை பண்ணி ஒரே லைனில் எழுதுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா டர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி பண்ணணும் இன்னொரு டைம் நான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. உங்களோட கண்டிஷன் ஸோ இப்படி எழுதிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷன். ஸோ நீங்கள் என்ன கண்டிஷன் செக் பண்ணீங்க அந்த கண்டிஷன், அதுக்கப்புறம் டர்னரி ஆப்ரேட்டர் கொஸ்டின் மார்க். ஸோ இங்கே வந்து ட்ரூவாக இருந்தால் என்ன வரணும், ஸோ இஃப் ட்ரூ அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுக்கணும். இன்கேஸ் இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன வரணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். நீங்கள் ஏன் இந்த இடத்துல நான் ஸ்ட்ரிங் போட்டிருக்குன்னு கேட்கலாம். ஏன்னா நான் என்ன ரிட்டர்ன் பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்யாக இருந்தால் எக்ஸ் இஸ் பிக்கர், இல்லைனா ஒய் இஸ் பிக்கர்னு சொல்கிறேன். இன்கேஸ் எனக்கு வேறு மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்டு அவுட்புட் 1ன்னு போட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே கண்டிஷன் தான், எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்யாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன், ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென்னாக இருந்தால் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்கிறேன். எக்ஸ் இல்லைனா ஒய்யை ரிட்டர்ன் பண்ணேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலன் தான் வந்து அந்த எல்ஸ் கண்டிஷன். ஸோ ஒய். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே அவுட்புட் 1 நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பாருங்கள் நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறது.
நமக்கு 100 தான் வரும். என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட பெருசு. ஸோ அதனால் அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே எது பெருசாக இருக்கோ அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். பட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எது பெருசாக இருக்கோ அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ் இஸ் பிகர்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே பைத்தானில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பைத்தானில் நமக்கு டெர்னரி ஆப்ரேட்டர் கிடையாது, பட் அதுக்கு பதிலாக வேறு ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ பைத்தானில் பொறுத்த வரைக்கும் நமக்கு அதில் டெர்னரி ஆப்ரேட்டர் கிடையாது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ்னு இருக்குது. ஸோ இப்போ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 ஆப்ரேட்டர் தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாட் இன். ஸோ இந்த 2 ஆப்ரேட்டர் தான் இருக்குது. பட் இதை பெரும்பாலும் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டில் ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கான ஒரு சில சாம்பிள்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இன்டெலிஜெக்ட் போயிட்டு பைத்தான் கோடுக்கு கீழே என்ன பண்ணலாம்னா ஒரு பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அண்ட் பைத்தான். ஓகே, ஸோ நமக்கு இங்கே கிளாஸ் எல்லாம் எழுதுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும் இது பைத்தானுங்கிறதுனால டேரெக்டாக நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு சில எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நம்ம ஹலோ வேர்ல்டு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு டேட்டா நான் வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேர்ட் 1 W1 இஸ் ஈக்குவல் டு ஹலோ வேர்ல்டுன்னு நான் ஒரு சென்டென்ஸ் நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஹலோ அப்படிங்கிற வேர்டு இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கண்டிஷன் எழுதுறேன். என்ன பண்ண போகிறோம்னா W1 இன் W1 சாரி. ஸோ என்ன கீவேர்டுங்கிறது இங்கே கொடுக்கணும், எந்த கீவேர்டு சர்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு இங்கே நம்ம கொடுக்கணும். ஸோ ஹலோ அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா W1 இருக்கான்னு நான் செக் பண்ணுறேன். ஓகே, அது எப்படி இப்போது இதுதான் கண்டிஷன், ஹலோ இன் W1, அதாவது W1ங்கிறது ஹலோ வேர்ல்ட். இதை சிம்பிளாக நீங்கள் போடணுன்னா இப்படி போடலாம், Ctrl+C இப்படி கூட எப்படி போடலாம் பார்த்தீங்கன்னா சேவ் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி கூட போடலாம். ஸோ அதுக்கு பதிலாக தான் டேரெக்டாக நான் வேரியபிளோட ரெஃபரன்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ W1. ஸோ இப்போது இதை இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா, கிளிக். ஸோ இதை நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வேல்யூ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் பிரிண்ட் ஆகலை. ஏன்னா இது என்ன ரிட்டர்ன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸாக நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பூலியனில் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேமில் நான் வர அவுட்புட் நான் வாங்கிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் லைக் தட் பிரிண்ட் எக்ஸிஸ்ட், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிய வந்துடும் நமக்கு அதில் டேட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ நமக்கு ட்ரூ வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஹலோ அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா W1 இருக்குது. ஸோ அந்த மாதிரி மீனிங் தான். ஸோ இப்போ அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று கூட நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு இன்னொன்று செக் பண்ணுறேன். எக்ஸிஸ்ட் இஸ் ஈக்குவல் ஹலோக்கு பதிலாக என்னோடய நேம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேம் சர்ச் பண்ணுறேன், இல்லாத ஒரு வேர்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக் இன் W1. ஸோ அஃப்கோர்ஸ் நமக்கு என்ன வரும், சாரி கோலன் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, செமிகோலன் தேவையில்லை. ஸோ பிரிண்ட் எக்ஸிஸ்ட். ஸோ இப்போ என்ன நடக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். ஸோ நமக்கு இப்போ ஃபால்ஸ் வந்திருக்கு. என்ன ரீசன்னு பார்த்தீங்க அப்படின்னா பைக் அப்படிங்கிற வேர்டு இந்த W1 அப்படிங்கிற சென்டென்ஸில் கிடையாது. ஓகே, இப்போ நாட்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் அதே மாதிரி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதே வேரியபிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எக்ஸிஸ்ட். அதே பைக்கை நான் யூஸ் பண்ணுறேன், பைக் இன்னுக்கு பதிலாக நாட் இன் W1. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். அடுத்து பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் எக்ஸிஸ்ட். ஸோ இப்போ நமக்கு ரன் பண்ணால் நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ, எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ அப்படிங்கிறது W1 இருக்குது ட்ரூ. அடுத்தது பைக் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹலோ வேர்ல்டில் இருக்கான்னு செக் பண்ணுறேன், இல்லை, அதனால் ஃபால்ஸ். அதே மாதிரி பைக் வந்து இல்லையான்னு நான் செக் பண்ணுறேன். ஸோ அது இல்லை, அதனால் என்ன அர்த்தம், அது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்படி தான் நீங்கள் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.